இங்கே ஒரு பொண்ணு பிரெக்னன்சி செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாளா. அந்த இடத்துலயும் அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து சைல்டு வார்டில் ஒரு சின்ன பையனை தூக்கி வச்சுட்டு இருக்கான். அந்த குட்டி பையனும் அவனை அப்பான்னு சொல்லி கூப்பிட பிரெக்னன்சி செக்கப்காக வந்த பொண்ணும் வந்து இப்ப ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறா. சரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலாம், அவன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணா அவளுடைய காலை பார்த்த உடனே சைலண்ட்ல போட்டுட்டு மறுபடியும் அந்த குட்டி பையன் கூடயும் அப்புறம் அவன் கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணோடைய பேச ஆரம்பிச்சிடான். தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த பையனோட அம்மா கூப்பிட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரெக்னண்டா இருக்கக்கூடிய அவளோட ஒய்ஃப்கோ வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. காரணம் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவ கிட்டத்தட்ட உண்மையா காதலிச்சோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கே தெரியாம அவனுடைய பிசினஸ்ல வந்து தன்னுடைய பணக்கார 3 பிரதர்ஸையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிருப்பா. இது மூலமா தன்னுடைய ஹஸ்பண்டோட ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் வந்து உயர்த்தி விட்டுருப்பாளா. இதெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவளுடைய தங்கச்சியும் வந்து நடு வீட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருப்பா. அங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாளா. தன்னுடைய அண்ணியை பார்த்தோன்னே எங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு கொண்டுட்டு வாங்கன்றா. நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்காக வந்து கிச்சனுக்குள்ள போறாளா. ஆனா அந்த பொண்ணு விளையாட்டுல கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. மாசமா இருக்கிறதோட தன்னுடைய நாத்தனார் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனா அவ்வளவு தன்னுடைய அண்ணியை பார்த்துட்டு நீ எல்லாம் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது, நீ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான், என்னுடைய அண்ணனோட ஸ்டேட்டஸ்க்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஓவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த லேடியோடையும் அந்த குட்டி பையனோடையும் வந்துடுறான். ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தவளோ வந்து வரும்போதே ஒரு டைமண்ட் ரிங் கூட வந்திருப்பாளா. அதை எடுத்து அவனோட பிரதர் கிட்ட வந்து கொடுக்க அதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம அவளை பார்த்து அண்ணின்னு கூப்பிட்டு இருக்கா. ஏற்கனவே பிரெக்னண்டா இருக்கிறதோட ரொம்ப நொந்து போயிருக்கா. இதுல வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் நடக்கிறத பார்த்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த லேடி யாருன்னு கேட்கறதுக்காக போறாளா. ஆனா அவனும் அதை எதையுமே கண்டுக்காம அந்த பையன் கிட்ட குனிஞ்சு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் கூட வந்தவளோ என்னாச்சு உங்க ஒய்ஃப் வந்து என்ன வெல்கம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அடுத்து அவ எதுவும் கொஸ்டின் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கானா. கடைசியா தன்னுடைய ஹஸ்பண்டோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுல ஏறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காளா. கூட வந்து குட்டி பையனும் வேகமா போய் ஆன்டி நீங்க என்னுடைய அப்பா கிட்டையும் அப்புறம் அம்மாக்கும் இடையிலயும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனும் படியில இருந்து கீழே விழுந்துறான். அந்த பக்கியும் கீழே விழுந்துட்டு தள்ளி விட்டது நம்மளோட ஹீரோயின் தான் சொல்லிடுறான். இப்ப அவளோட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துருது. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இந்த மாதிரி நடந்துக்கிறியே, இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னண்டா இருக்கக்கூடிய தன்னுடைய ஒய்ஃபை கீழே தள்ளி விடுறானா. அவளோ தன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையனோட அம்மாவோ தன் பையனை லைட்டா கிள்ளி விடுறா. அவனோ வந்து மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா. உடனே பையன் மயக்கமாயிட்டான், தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்த அவனும் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆயிரா. இன்னொரு பக்கம் கீழே விழுந்ததுல நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் வந்துருது. தன்னுடைய ஹஸ்பண்டோட காலை பிடிச்சுக்கிட்டு என்னங்க எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாளா. அவனும் திரும்பி கூட பார்க்காம இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறதுக்கு தடுக்கிறதுக்காக நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கூடயே அவனோட சிஸ்டரும் கிளம்பிட இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தாமையில வச்சிருக்க அக்கறை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் தன்னுடைய பிரதர்ஸ்க்கு தன்னை காப்பாத்த சொல்லி போன் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.